தம் சொல்லலான் இருக்கேன். ஒரு தம்பதி பரமாச்சாரியா கிட்ட ஏதோ சொல்லி தீர்வு கேட்கணும்னு கோரிக்கை இருந்தது. ஆனால் அவள் பெரியவா முன்னால் வந்து நின்னதும் எதுவும் சொல்கிறதுக்கு முன்னாலேயே குங்கும பிரசாதத்தை கொடுத்து அவளை அனுப்பிட்டார் மகா பெரியவா. அதனால் ரொம்பவே கவலையோடு நகர்ந்த அவகிட்ட மடத்து சிப்பந்தி ஒருத்தர் பெரியவா காஷ்ட மௌனத்தில் இருக்காருன்னு சொல்லி இன்னொரு நாள் மடத்தில் இருக்கிறச்சே வந்து பாருங்கன்னு ஆறுதலாக சொல்லி அனுப்பினார். அதனால் மறுபடியும் அதே தம்பதிகள் வேறொரு நாள் மடத்துக்கு வந்து வரிசையில் நின்னா அவளோட முறையும் வந்தது. தன் முன்னாடி நின்ன அவளை ஒரு தரம் ஏற இறங்க பார்த்தார் மகா பெரியவா. கைகளை குவித்து நமஸ்காரம் செஞ்ச அவா தங்களோட குறையை சொல்ல நினச்சி, பெரியவா எங்க அப்படின்னு ஆரம்பிச்சது தான் தாமதம், சட்டுன்னு நிறுத்துங்கோங்கிற மாதிரி கையை காட்டினார் மகா பெரியவா. என்னடா இது, நம்ம பிரச்சனைக்கு தீர்வே இல்லையோ, சொல்கிறதுக்கு முன்னாலேயே வேண்டான்னு தடுக்கிறாரே பெரியவா, காரணம் என்னவா இருக்குன்னு அவள் திகைச்சு போய் நின்னா. சுற்றி இருந்தவா பெரியவா அவளை தடுத்ததுக்கு காரணம் என்னன்னு தெரிஞ்சுக்க ரொம்ப ஆர்வமாக இருந்தா. ஆனால் இதெல்லாம் எதையும் கவனிக்காதவர் மாதிரி, நீங்கள் 2 பேரும் இப்போ திரும்பி போங்கோ, தங்கத்தால் சின்னதாக ஒரு வேல் பண்ணி எடுத்துண்டு அப்புறம் இங்கே வாங்கோ அப்படின்னார் மகா பெரியவா. வந்தவாளுக்கு ஒரே குழப்பம். நாம் சொல்ல வந்ததை ஏன் பாதியிலேயே தடுத்தார்? ஒருவேளை அதுக்கு தீர்வே இல்லையோ? போன தரம் மௌன விரதம்னு பேசாமையே இருந்துட்டார், இந்த தரம் இப்படி ஆயிடுத்து. ஏதாவது தெய்வ குத்தமாக இருக்குமோ? எதுக்காக வேல் பண்ணி எடுத்துட்டு வர சொல்கிறாருன்னு புரியல. சரி, தங்களோட கோரிக்கை என்னன்னு கேட்டுட்டு இதை சொல்லியிருந்தாலாவது அதுக்கான பரிகாரம்னு நினச்சிக்கலாம். ஆனால் அதை கேட்டுக்காமலேயே சொல்கிறாரே, இது எதனால் இருக்கும்? இப்படிலாம் ரொம்ப குழம்பி போனா. சரி, எல்லாம் தெய்வ சித்தம், நாம் போய் வேலை செஞ்சு எடுத்துட்டு வந்து பார்ப்போம், அப்போவாவது கோரிக்கையை கேட்டுண்டு தீர்வு சொன்னார்னா போதும்னு நினச்சிண்டு புறப்பட்டா. 10-15 நாள் கழித்து பெரியவா சொன்ன மாதிரியே தங்கத்தால் சின்னதாக வேல் செஞ்சு எடுத்துட்டு வந்தா அந்த தம்பதி. வரிசையில் நின்ற அவளை பார்த்த பெரியவா கிட்ட கூட்டிட்டு வரும்படி ஒரு சீடனை அனுப்பினார். பெரியவா, நீங்கள் சொன்ன மாதிரியே வேல் செஞ்சு எடுத்துட்டு வந்துட்டோம். எங்களுக்கு இந்த தடவையும் அந்த தம்பதிகள் சொல்கிறதுக்கு முன்னாடியே அவளை எதுவும் சொல்ல வேண்டாங்கிற மாதிரி கையை காட்டினார் பரமாச்சாரியா. பெரியவா சொல்கிறா, இந்த வேலை உங்காத்து பூஜை அறையில் வச்சு தினமும் பசும்பாலால் அபிஷேகம் பண்ணு, அதோட வாரம் ஒரு தரம் செம்பருத்தி பூவால் முருகன் நாமாவளியை சொல்லி அர்ச்சனை செஞ்சுட்டே வா. இப்படி சொல்லிட்டு கொஞ்சம் நிறுத்தினார். நம்ம கோரிக்கை என்னன்னே கேட்டுக்காம இவரா ஏதோ சொல்கிறார். ஒருவேளை நாம் சொல்ல வந்த விஷயத்துக்கு தீர்வே கிடையாதோ? இல்லை இப்போ இவர் சொல்கிறது ஏதாவது பரிகாரமாக இருக்குமோ? ஒன்றும் புரியாமல் பிரசாதத்தை வாங்கிட்டு புறப்படலான்னு நினச்சிண்டு பவ்யமாக கையை நீட்டினார் 2 பேரும். என்ன, முக்கியமான விஷயத்தை சொல்லி முடிக்கிறதுக்குள்ள அவசரமா? இன்னும் நான் சொல்லி முடிக்கலை, அதையும் கேட்டுட்டு புறப்படுங்கோ. மகா பெரியவா இப்படி சொல்கிறா. தொடர்ந்து சொல்கிறா, வேலுக்கு தினமும் பால் அபிஷேகம் பண்ண சொன்னேன் இல்லையா, அந்த பாலையும் அர்ச்சனை பண்ணின அப்புறம் செம்பருத்தி பூவையும் உன்னோட மாமியாருக்கு கொடுத்துரு. அவளை தினமும் 2-3 செம்பருத்தி பூவை சாப்பிட்டுட்டு அந்த பாலையும் குடிக்க சொல்லு. அவளோட சிரமத்துக்கு அதுதான் தீர்வு. மகா பெரியவா சொல்ல சொல்ல அப்படியே திகைச்சு போய் நின்னா அந்த தம்பதி. அவள் 2 பேரோட உடம்பும் சிலிர்த்துண்டு அந்த ஆச்சரியத்தில் லேசாக நடுங்கினது கூட அங்கே இருந்தவா எல்லாருக்கும் தெரிஞ்சது. கொஞ்ச நாள் கழித்து சுய பிரஜைக்கு வந்தவா மகா பெரியவாளை நமஸ்காரம் பண்ணினா. சாத்துக்குடி பழம் ஒன்றை தந்து அவளை ஆசீர்வாதம் பண்ணினார்
பெரியவா. வரிசையில் நின்ற பலரும் அவளுடைய திகைப்புக்கு காரணம் கேட்க அவ சொல்கிறா, என்னோட மாமியாருக்கு 2-3 வருஷமாகவே அடிக்கடி வயிற்று வலி வந்து பாடா படுத்தின்னு இருந்தது. சமீப காலமாக அந்த வலி அவளுக்கு நிரந்தரமாகவே ஆயிடுத்து. பார்க்காத வைத்தியம் இல்லை, வேண்டாத சுவாமி இல்லை. ஆனாலும் தினமும் அவள் துடிக்கிறத பார்க்கறச்ச எனக்கே தாழ முடியல. தாயாரோட கஷ்டத்தை பார்க்க சகிக்காம இவரும் வேதனைப்பட்டு இருக்கார். பெரியவா கிட்ட சொன்னா தீர்வு கிடைக்கும்னு தெரிஞ்சவா சொன்னா, அதான் வந்தோம். மகா பெரியவா எங்களை பேச விடாமல் தடுத்தப்போ மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஆனால் இப்போ பேச முடியாமல் நாக்கு தழுதழுக்க கொஞ்சம் நிறுத்தினா. இப்போ நாங்கள் எதையும் சொல்லாமல் அவராகவே என் மாமியாரோட பிரச்சனைக்கு தீர்வு சொல்லியிருக்கார். இப்படி கண்ணுக்கு முன்னால் நடமாடுற தெய்வத்தை நாம் சொன்னதை கேட்கலையேன்னு தப்பாக நினச்சிட்டோமேங்கிறத நினச்சுண்டா அழுகையாக வருது சொல்லி முடிச்சா. அப்புறம் பெரியவா இருந்த திசை பக்கமாக திரும்பி நமஸ்காரம் செஞ்சுட்டு புறப்பட்டார்கள். கொஞ்ச நாள் கழித்து அந்த தம்பதி திரும்ப வந்து, பெரியவா, உங்கள் அனுகிரகத்தால் என் மாமியாரோட வயிற்று வலி பரிபூர்ணமாக குணமாயிடுத்துன்னு சொன்னா அந்த பெண்மணி. இதெல்லாம் என்னோட வேலை இல்லை, எல்லாம் பரமேஸ்வரனோட கிருபை, முருகனை நினச்சின்னு நீ பண்ணின பூஜையோட பலன் அப்படின்னு சொன்ன மகாபெரிவா அவளை பரிபூர்ண சௌக்கியமாக இருங்கோன்னு ஆசீர்வாதம் செஞ்சு அனுப்பினார். எப்பேற்பட்ட அற்புதம்! 2 தடவை வந்தும் எந்த விஷயத்தையும் சொல்லாமையே பெரியவா அந்த குடும்பத்துக்கு